நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்மா. நீ நல்லா இருக்கியா? இடமெல்லாம் வசதியெல்லாம் எப்படி இருக்கு? நாங்க நல்லா இருக்கத்த. இங்க வீடெல்லாம் எங்களுக்கு நல்லா சௌரியமா தான் இருக்கு. தம்பி இன்னும் வரலையா? அவர் வர நேரம் தான் அத்தை, வந்துருவாரு. ஆமா, மாமா எங்க எப்படி இருக்காரு? இந்த இருக்க தரேன், பேசு. மாமா நல்லா இருக்கீங்களா? கண்ணே நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன் மாமா. சம்மந்தி என்னம்மா பண்றாரு? அவரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு மாமா. யாரு போன்ல? எங்க அப்பாவா? கொடு. அப்பா என்ன பண்றீங்க? கடைக்கு போயிட்டு நேரமே வந்துட்டீங்களா? இல்லப்பா, கடைக்கு தமிழரசனும் சத்யாவும் போயிருக்காங்க. நானும் அம்மாவும் வீட்டில் தான்ப்பா இருக்கோம். சூப்பர்ப்பா. அவங்க 2 பேருமே கடைக்கு போட்டோம், நீங்களும் அம்மாவும் ரெஸ்ட் எடுங்க. அப்பா என்ன இடம்லாம் புதுசா இருக்கு, வெளியில எங்கேயும் இருக்கீங்களா? அது அது ஒன்றும் இல்லைப்பா, அண்ணனுக்கு டைம் சரியில்லைன்னு கொஞ்ச நாளைக்கு வீடு மாறி இருக்க சொன்னாங்க, அதான்ப்பா. எங்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி, அம்மாட்ட ஃபோன் கொடுங்க. ஐயா அன்பு மா. சாமி. மா, லவ் யூ மா. மா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. மா, இவளுக்கு உன்னை மாதிரி சமைக்கவே தெரியல. அதெல்லாம் போக போக கத்துக்குவாப்பா. அம்மா, உன் முகமெல்லாம் கொஞ்சம் வாடி இருக்கு. என்னாச்சு? எது உடம்பு சரியில்லையா? இல்ல சாமி, இங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா, அதனாலதான். அம்மா, கழுத்துல செயினை காணோம், மஞ்சள் கயிறு போட்டிருக்க. அது அது வந்து வந்து செயினை விட்டு போச்சுப்பா. அதான் அப்பா கடையில பத்த வைக்க கொடுத்துருக்காரு. அப்படியா? சரி, நான் வேணா காசு அனுப்புமா, நீ புது செயின் வாங்கிக்கிறியா? வேணா சாமி, நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா வாங்கிக்கலாம். சரி சாமி, நேரமாது, நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. உனக்கு பசிக்கல, போப்பா. சரிம்மா. அம்மா, எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமா. எனக்கும் உன்னை பார்க்கணும், கட்டி பிடிச்சி கொஞ்சம் போல தோணுது. ஏ சாமி, நீ கை கெட்டாத தூரத்துல இருக்கியே, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு சாமி.